அனைவருக்கும் வணக்கம். இது வெட்டக் தமிழ். இந்த வீடியோவில் கால்நடை மருத்துவ படிப்பில் சேர்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் எத்தனை கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, அது எங்கெங்கே இருக்குது, அதே மாதிரி கால்நடை மருத்துவ படிப்பில் எத்தனை சீட் இருக்குது, அந்த கால்நடை மருத்துவத்தில் சேர்றதுக்கு என்னென்ன தகுதிகள், அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. நண்பர்களே, கால்நடை மருத்துவம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, மனிதனை தவிர பூமியில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு துறை தாங்க இந்த கால்நடை மருத்துவத்துறை அப்படிங்கிறது. வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளையும் துயரங்களையும் தன்னோட சிகிச்சையால் சரி பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தொழில் தாங்க இந்த கால்நடை மருத்துவ தொழில் அப்படிங்கிறதுங்க. கால்நடை மருத்துவம் அப்படிங்கிறதுங்க மனித மருத்துவம், அதாவது MBBS இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரியே இதுவும் 5.5 ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தாங்க. இதில் 4.5 வருஷம் கல்லூரி படிப்போம், 1 வருஷம் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங், அதாவது பயிற்சி மருத்துவராக பணியாற்றுறதுங்க. ஸோ மொத்தம் 5.5 ஆண்டுகள் படிப்புங்க. இதுக்கு வழங்குற டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா BVSc அண்ட் AH, அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிங்க. தமிழில் சொன்னால் இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்புங்க. இந்த டிகிரி தாங்க கொடுப்பாங்க. நண்பர்களே, தமிழ்நாட்டில் பார்த்தோன்னாங்க மொத்தம் 7 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் இருக்குங்க. இந்த 7 கால்நடை மருத்துவ கல்லூரிகளுமே அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் தாங்க. தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இல்லைங்க. இந்த 7 கால்நடை மருத்துவக் கல்லூரிகளுமே தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், டான்வாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழே தாங்க வருது. நண்பர்களே, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஒவ்வொன்றா அதை பற்றின விவரங்களை நம்ம பார்க்கலாங்க. முதல் கல்லூரி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குங்க. சென்னையில் சென்ட்ரல் பக்கத்துலேயே வேப்பேரி அப்படிங்கிற இடத்துல இந்த கல்லூரி இருக்குங்க. இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா 1903ஆவது ஆண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்லேயே ஆரம்பித்த ஒரு கல்லூரிங்க. இந்தியாவில் இருக்கிற கல்லூரியிலேயே இது ஒரு பழமையான ஒரு வெட்டனரி காலேஜுங்க. இந்த காலேஜில் மொத்தம் இளநிலை கால்நடை மருத்துவத்தில் 120 சீட் இருக்குங்க. 2வது கால்நடை மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நாமக்கல். இந்த கல்லூரிங்க நாமக்கல்ல இருந்து மோகனூர் போகிற ரோட்டில் லத்திவாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க. நாமக்கல் இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காலேஜ் இருக்குங்க. இந்த காலேஜுடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 500 ஏக்கருங்க. இந்த கல்லூரி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரியிலேயே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட கல்லூரிங்க. இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா 1985 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கல்லூரியில் மொத்தம் 100 சீட் இருக்குங்க. 3வது கல்லூரி பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் திருநெல்வேலிங்க. இந்த கல்லூரிங்க திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற ராமையன்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கல்லூரி 2011ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கல்லூரி மொத்தம் 139 ஏக்கர் பரப்பளவில் இருக்குங்க. இந்த கல்லூரியில் மொத்தம் 100 சீட் இருக்குங்க. 4வது கல்லூரி பார்த்தோன்னாங்க கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஒரத்தநாடுங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. இந்த கல்லூரியும் 2011 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கல்லூரியோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 206 ஏக்கருங்க. இந்த கல்லூரியும் மொத்தம் 100 சீட் இருக்குங்க. 5வது கல்லூரி பார்த்தோன்னாங்க கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சேலங்க. இது பார்த்தீங்கன்னா தலைவாசல் கூட்ரோடு அப்படிங்கிற இடத்துல இந்த காலேஜ் இருக்குங்க. இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா 2019 ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 77 ஏக்கர் பரப்பளவில் இந்த காலேஜ் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 80 சீட் இருக்குங்க. அடுத்து 6வது காலேஜ் பார்த்தீங்கன்னாங்க கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தேனிங்க. இது பார்த்தீங்கன்னா வீரபாண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 253 ஏக்கருங்க. இந்த கல்லூரியிலையும் 80 சீட் இருக்குங்க. இறுதியா 7வது நம்ம பார்க்க போற கல்லூரி எதுன்னு பார்த்தோன்னாங்க கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உடுமலைப்பேட்டைங்க. இது திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் பண்ணை கிணறு அப்படிங்கிற இடத்துல இந்த கல்லூரி இருக்குங்க. இந்த கல்லூரி 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கல்லூரி 42.8 ஏக்கர் பரப்பளவில் இந்த காலேஜ் இருக்குங்க. இதுல மொத்தம் 80 சீட் இருக்குங்க. இப்போ இது வரைக்கும் சொன்ன 7 கால்நடை மருத்துவக் கல்லூரியிலும் மொத்தமாக 660 சீட் இருக்குங்க. இந்த 660 சீட்டில் பார்த்தீங்கன்னா 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிருங்க. 85% பார்த்தீங்கன்னா மாநில கோட்டாங்க. இந்த 15% ஆல் இண்டியா கோட்டா பார்த்தீங்கன்னா இது நீட் மார்க் அடிப்படையில் தான் நிரப்புறாங்க. ஆனால் மீதி இருக்கிற அந்த 85% ஸ்டேட் கோட்டா இருக்கு இல்லைங்களா, அந்த மாநில கோட்டாவில் நீங்கள் நீட் தேவையில்லைங்க. இது வரைக்கும் இது நீங்கள் +2 எடுத்த மார்க் கட் ஆஃப் அடிப்படையில் தான் இதை ஃபில் பண்ணுறாங்க. இந்த 85% ஸ்டேட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 7.5% சீட்டு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்காக ஒதுக்கிடுறாங்க. அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு இதில் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒகேஷனலில் படித்து வந்தவங்க, அதாவது தொழிற்கல்வியில் படித்து வந்தவங்க, ஸ்கூலில் அக்ரி, பவுல்ட்ரி, டெய்ரி இந்த மாதிரி ஒகேஷனல் படித்தவங்களுக்கு 5% இடஒதுக்கீடு இதிலேயே கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% சீட்டு இருக்குதுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 33 சீட்டு அதில் வருங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 சீட்டு ஒதுக்குறாங்க. அதில் ஆண்களுக்கு 3 சீட்டும் பெண்களுக்கு 2 சீட்டும் ஒதுக்குறாங்க. அதே மாதிரிங்க முன்னாள் இராணுவத்தினுடைய குழந்தைகளுக்கு எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா
அதில் பார்த்தீங்கன்னா 2 சீட் வந்து மொத்தமாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 85% ஸ்டேட் கோட்டாவில் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த 85% அதிகமாக வந்து என்ஆர்ஐ கோட்டா இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 சீட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமங்க ஜம்மு காஷ்மீர் பிரைம் மினிஸ்டர் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் PMSSS அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குங்க. அந்த ஸ்கீம்ல 2 சீட் கொடுக்குறாங்க. இது ஜம்மு காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாங்க இப்ப இருக்கிற ஸ்டேட் கோட்டாவில் இப்போ தமிழகத்துல பின்பற்றக்கூடிய இட ஒதுக்கீட்டு முறை அடிப்படையில் தான் வந்து சீட்டு வந்து ஃபில் பண்றாங்க. அதை எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஓசி பிரிவினருக்கு பாத்தீங்கன்னா 31% கொடுக்குறாங்க. பிசி பிரிவினருக்கு 26.5% கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிசி முஸ்லீம் அது பாத்தீங்கன்னா 3.5% கொடுக்குறாங்க. அப்புறம் எம்பிசி டிசி அதுக்கு பாத்தீங்கன்னாக்க 20% கொடுக்குறாங்க. அப்புறம் எஸ்சி பிரிவினருக்கு 15% கொடுக்குறாங்க. SCA பிரிவினருக்கு 3% ஒதுக்குறாங்க. அப்புறம் ST பிரிவினருக்கு 1% ஒதுக்குறாங்க. கால்நடை மருத்துவ படிப்புல சேர்றதுக்கு என்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து +2 வந்து முடிச்சிருக்கணுங்க. அந்த +2 பாத்தீங்கன்னா நீங்க ஒன்று ஸ்டேட் போர்டு அல்லது CBSE அல்லது அதுக்கு இணையான கல்வி முறையில நீங்க படிச்சிருக்கணுங்க. அதே மாதிரி அந்த +2ல எந்த குரூப்ல நீங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த மாதிரி இருக்கிற குரூப்பு, அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அதாவது சயின்ஸ் குரூப் சொல்லுவீங்களா அந்த குரூப்பு, அல்லது பயாலஜி கூட வொகேஷனல் சப்ஜெக்ட்டுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அக்ரி பவுல்ட்ரி அல்லது டெய்ரி இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணுங்க. இப்போ கால்நடை மருத்துவ படிப்பில் சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அடிப்படையில் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. கட் ஆஃப் கால்குலேட் பண்ணும்போதுங்க இப்போ ஒருவேளை நீங்கள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிசிக்ஸ் மார்க்கு கெமிஸ்ட்ரி மார்க்கு ரெண்டோடைய ஆவரேஜ் எடுத்துக்கணுங்க. அதாவது ரெண்டையும் வந்து கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி 100க்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணுங்க. அடுத்தது பயாலஜி மார்க் நீங்கள் எவ்வளோ வாங்கிருக்கீங்களோ முழுசா அந்த மார்க்கை அப்படியே எடுத்துக்கணுங்க. ஸோ மொத்தம் 2ஐ கூட்டும் போது 200க்கு எவ்வளோ வரும்னு தெரியுங்க. ஸோ அந்த மார்க் தான் உங்களோட கட் ஆஃப் மார்க். ஒருவேளை நீங்கள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. அதாவது 2 மார்க்கையும் கூட்டி 2ஆல் வகுத்து நீங்கள் 100க்கு மாற்றி வச்சுக்கணுங்க. அதே மாதிரி பாட்டனி மார்க் ஜுவாலஜி மார்க் ரெண்டையுமே அதே மாதிரி 2ஐ கூட்டி ஆவரேஜ் எடுத்துக்கணுங்க. அதாவது 2ஐ கூட்டி 2ஆல் வகுத்து நீங்கள் 100 கன்வெர்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த 2 மார்க்கையும் கூட்டும் போது பார்த்தீங்கன்னா 200க்கு எவ்வளோ மார்க்னு கிடைக்கும். அந்த மார்க் தான் உங்களோட கட் ஆஃப் மார்க். ஒருவேளை நீங்கள் ஒகேஷனல் அண்ட் பயாலஜி இது ரெண்டையும் சேர்த்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பயாலஜி மார்க்கை 100க்கு எவ்வளோ வருதோ அப்படியே எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி ஒகேஷனல் சப்ஜெக்ட் மார்க்கையும் 100க்கு எவ்வளோ வருதோ அதை அப்படியே எடுத்துக்கணுங்க. 2ஐ கூட்டினீங்கன்னா 200க்கு எவ்வளோன்னு வரும். அதுதான் உங்களோட கட் ஆஃப் மார்க். நண்பர்களே இப்போ எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் நம்ம கால்நடை மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ MBBS சேர்றதுக்கு வந்து நீட் வந்து கட்டாயமாக்குனதுனால பார்த்தீங்கன்னா இப்போ நீட்ல MBBS போகாதவங்க நிறைய வந்து சப்ஜெக்ட் மார்க் வச்சிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கால்நடை மருத்துவத்துக்கு வந்து சேர்றதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாயிட்டு தான் வருதுங்க. கடந்த 3 ஆண்டுகளில் கால்நடை மருத்துவ படிப்புல சேர்றதுக்கு கடைசி கட் ஆஃப் எவ்வளவு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாங்க. இப்ப ஓசி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2021-22ல 193.565 அது வரைக்கும் கிடைச்சிருக்குங்க. அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 197.5 தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 2023-24 அதாவது சென்ற ஆண்டுல பாத்தீங்கன்னா 200 கட் ஆஃப்லயே இந்த சீட்டு முடிஞ்சிச்சுங்க. பிசி கேட்டகரி பாத்தீங்கன்னா 2021-22ல 191.48ங்க. அதே அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா 191ங்க. 2023-24 பாத்தீங்கன்னா போன ஆண்டு 195ங்க. BCM கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 2021-22ல 188.14ங்க. 2022-23ல 188.5ங்க. அதே கட் ஆஃப் தான் 2023-24 188.5 தான் வந்திருக்குங்க. அடுத்தது MBCல பாத்தீங்கன்னா 191.050ங்க. 2021-22ல 2022-23ல பாத்தீங்கன்னா 191, 2023-24ல பாத்தீங்கன்னா 195.5ங்க. அடுத்தது SC கேட்டகரி பாத்தீங்கன்னா 188.722ங்க. 2021-22ல அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா 188.5, அதுக்கு அடுத்த ஆண்டு 193ங்க. அடுத்து SCA கேட்டகரி பாத்தீங்கன்னா 2021-22ல 185.815ங்க. அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா 188.5, அதுக்கு அடுத்த ஆண்டு 189.5ங்க. ST கேட்டகரி பாத்தீங்கன்னா 2021-22ல 184.28ங்க. அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா 186.5ங்க. சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா 189 வந்திருக்குங்க. அடுத்தது ஒகேஷனல் குரூப் பார்க்கலாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஓசி கட் ஆஃப் 188.565ங்க 2021-22ல. ஒகேஷனல் பிசில பாத்தீங்கன்னா 2021-22ல 182.145 வந்திருக்குங்க. அடுத்த ஆண்டு 188.5ங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு அதே கட் ஆஃப்ங்க 188.5 தான் வந்திருக்குங்க. பிசிஎம் பாத்தீங்கன்னா 2021-22ல 178.115ங்க. அடுத்த ஆண்டு 177ங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 177 வந்திருக்குங்க. எம்பிசில பாத்தீங்கன்னா 2021-22ல 182.060ங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 189, அதுக்கு அடுத்த ஆண்டு 187.5ங்க. எஸ்சில பாத்தீங்கன்னா
2021-22 181.705ங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 185.5ங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு அதே கட் ஆஃப் தாங்க 185.5. அடுத்தது SCA கேட்டகரி பாத்தீங்கன்னா 2021-22 181.415ங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 194.5ங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 169.5 வந்திருக்குங்க. சோ இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னாங்க ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து அதிகமாயிட்டே வரதை நீங்க பாக்கலாங்க. இப்போ இந்த கால்நடை மருத்துவ படிப்புல சேர்றதுக்கு விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படிங்கறத பாக்கலாங்க. இதுக்கு வந்து விண்ணப்பம் பூராமே ஆன்லைன்ல மட்டும் தான் உண்டுங்க, ஆஃப்லைன்ல வந்து கிடையாதுங்க. இந்த ஆன்லைன் பாத்தீங்கன்னாங்க இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணணுங்க. இந்த வெப்சைட்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குங்க, அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த லிங்க் உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணுங்க. அப்படி கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வருங்க. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்க வந்து மறக்காம வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா இந்த அக்கௌண்ட் மூலமா லாகின் பண்ணி தான் நீங்க ஒவ்வொரு டைமும், அதாவது அப்ளிகேஷன் போடுறதுக்கும் அந்த லாகின் மூலமா தான் நீங்க பண்ண முடியும். அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் வரதும் அதில் தான் வருங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் வரைக்கும் உங்களுக்கு அந்த லாகின் மூலமா தான் போய் பண்ண முடியுங்க. இந்த லிங்க் பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் போடுற சமயத்தில் தான் வந்து ஆக்டிவேட் ஆகுங்க. ஸோ அதனால என்ன பண்ணா நீங்க ஃப்ரீக்வெண்டா அந்த லிங்கை வந்து உள்ள போய் பார்த்துட்டே இருங்க. அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ இது எப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் போடுவாங்க ஒரு டென்டேட்டிவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலைல தான் வந்து இது வந்து அப்ளிகேஷன் போடுற டைமுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறது, அதே மாதிரி கவுன்சிலிங் நடத்துறதுலாம் பார்த்தீங்கன்னாக்க ஆகஸ்ட் அல்லது செப்டம்பருக்குள்ள வந்து நடத்த முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் உடனே காலேஜ் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அப்ளிகேஷன் எப்போ கால் ஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அப்புறம் நியூஸ்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த வெப்சைட்டை வந்து அடிக்கடி வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எப்போ வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அப்படி தெரிஞ்ச உடனே நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டுடலாங்க. இப்போ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற டாக்குமெண்ட்டை பூராமே சாஃப்ட் காப்பியை எடுத்து வச்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை சாஃப்ட் காப்பியை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்டோட சிக்னேச்சர் அதே மாதிரி ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் ரெண்டையுமே சாஃப்ட் காப்பியை எடுத்து வச்சிருங்க. அதே மாதிரிங்க உங்களோட +1 மார்க் ஷீட்டு அதே மாதிரி +2 மார்க் ஷீட் ரெண்டையுமே சாஃப்ட் காப்பியை எடுத்துக்கங்க. அது இல்லாமல் டிசிங்க, உங்களோட டிசி சாஃப்ட் காப்பியை எடுத்துக்கங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதையும் எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கோட்டாவில் வந்து விண்ணப்பம் செய்கிறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லைங்களா, அதையும் நீங்கள் சாஃப்ட் காப்பியை எடுத்து வச்சுக்கணுங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருந்து வேற மாநிலங்களில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், தமிழ்நாட்டு பிறந்ததுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் சாஃப்ட் காப்பியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே சாஃப்ட் காப்பியாக நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அப்லோட் பண்ண வேண்டியிருக்குங்க. நண்பர்களே, இந்த மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸையும் நீங்க ஆன்லைன்லயே பே பண்ணிக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம 85% ஸ்டேட் கோட்டா பத்தி பார்த்தங்க. அடுத்தது இந்த 15% ஆல் இந்தியா கோட்டா இருக்குன்னு சொன்னீங்களா, அதுல எப்படி அட்மிஷன் ஆகுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த ஆல் இந்தியா கோட்டாவுக்கு கண்டிப்பா வந்து நீட் வந்து எழுதியிருக்கணுங்க. நீட் மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அதுல வந்து அட்மிஷன் போடுறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குங்க, இப்போ நாங்க டிஸ்பிளே பண்றேன். bci.dahd.gov.in அப்படிங்கிற வெப்சைட். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இப்போ நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல வந்து அப்ளிகேஷன் கால் ஃபர் பண்ணுவாங்க. இதுல உங்களோட நீட் மார்க் பேஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க இந்த ஆல் இந்தியா கோட்டாவையும் நீங்க வாங்கிக்கலாங்க. நண்பர்களே, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குங்க. அதாவது எம்பிபிஎஸ் எல்லாம் நிறைய பிரைவேட் காலேஜஸ் இருக்குது, அதே மாதிரி எல்லா படிப்புகளுக்குமே பிரைவேட் காலேஜ் இருக்கு, வெட்டினரிக்கு பிரைவேட் காலேஜ் இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரைவேட் காலேஜஸ் வெட்டினரிக்கு இல்லைங்க, ஆனா மற்ற ஸ்டேட்ல பிரைவேட் காலேஜஸ் வெட்டினரி சயின்ஸ்க்கு வந்து இருக்குங்க. இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் வெட்டினரி காலேஜஸ் இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா 5 வெட்டினரி காலேஜஸ் இது வரைக்கும் VCAனால அப்ரூவ் ஆயிருக்குங்க. ஃபியூச்சர்ல மீதி காலேஜும் அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இந்த அப்ரூவ்டு பிரைவேட் வெட்டினரி காலேஜஸ் இன் இந்தியா அது பார்த்தனாங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெட்டினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ரோட்டக், இது வந்து ஹரியானால இருக்குங்க. அடுத்தது கல்சா காலேஜ் ஆஃப் வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் அமிர்த்சர், இது பஞ்சாப்ல இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மகாத்மா ஜோதி பாவ்லே காலேஜ் ஆஃப் வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் ஜெய்ப்பூர் பக்கத்துல இருக்குங்க, ராஜஸ்தான்ல. அடுத்த காலேஜ் பாத்தீங்கன்னா அப்போலோ காலேஜ் ஆஃப் வெட்டினரி மெடிசின் ஜெய்ப்பூர், இதுவும் ராஜஸ்தான்ல தான் இருக்குங்க. அடுத்தது ஆரவலி வெட்டினரி காலேஜ் சிகார், இது ராஜஸ்தான்ல இருக்குங்க. நண்பர்களே, கால்நடை மருத்துவம் படிக்க விரும்புகிற உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க முறையா நம்ம சேனல் பார்க்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா நம்ம வெட்டக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.